சார், நம்மளே பார்த்துக்கலாம். எத்தனை சாட்சி சார்? அதெல்லாம் வச்சிடலாம் சார், வச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் வச்சிடலாம். நான் சொல்கிற மாரி நீங்கள் எழுதி மட்டும் கொடுங்க, அதெல்லாம் வச்சிடலாம். இறங்குங்கடா. இந்த கேஸுக்கெல்லாம் பெயிலே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ உங்கள் நல்ல நேரம் கெச்சிச்சு. இதுக்கப்புறமாவது ஒழுங்காக வேலைக்கு போய் குடும்பத்தை பாருங்கடா. இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன், பண்ணுறது தான் பண்ணுவேன்னா டெய்லியும் காலைல 11 மணிக்கு டேக்ஷன் போய் கையெழுத்து போட்டுருங்க. ஏதாவது டிமி கொடுக்குன்னு நினச்சிங்க, புதுசாக வந்து இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோளாறு, தூக்கின்னு போய் உங்கள் 2 பேரும் ஓப்பன் போட்டுருவாப்புல. என்னடா இவ்வளோ பிரச்சனைனா எங்கள் ஊர் சைட் ஸ்டேஷன்லேயே மாற்றி விட்டுருண்ணா. நாங்கள் அங்கே போய் சைன் போட்டு. ஊரில் இருக்கிற ஸ்டேஷனா? டேய், நீங்கள் பண்ண சமூகம் தமிழ்நாடு பூரா பரவிச்சுரா. எந்த ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டுருக்கீங்க? போங்கடா. சார், என்ன சார் அக்யூஸ்டில் வண்டி வச்சுருக்கிறீங்க? யாரு சார் இவனுங்க அக்யூஸ்டா? ஆமாம் சார், அவனுக்கு பண்ண கொலைக்கு ரிவெஞ்சிட்ட பேரில் எவனா உள்ள புந்து வெட்ட சொல்ல தேவலாம். நீங்கள் மாட்டிக்கினா நமக்கு தான் சார் ரிஸ்க்கு. சார், அவங்க பண்ண சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையா சார்? தமிழ்நாட்டிலையும் நீங்கள் மட்டும் தான் பார்க்கலப்பா. ஒரு சண்டையில நான் என்ட்ரி ஆனா வீச்சு பறக்கும் உனக்கு தொண்டையில. ஒரு சண்டையில நான் என்ட்ரி ஆனா சம்ம பறக்கும் உனக்கு தொண்டையில. யாரு அவரு கேஸ்காரு அத்திடும் படங்குவாரு ஆயிடுவு மூல கோளாறு வேண தகராறு. ஒரு சண்டையில சார், இந்த கருமத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டு கோசம் கத்தி வச்சு வீடியோலாம் போட்டோம். ஆனால் இப்போ தான் புரியுது அதெல்லாம் பெரிய தப்புன்னு. அதனால் நாங்கள் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். அதையும் மீறி பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆகும். Oh my god, Chapri!